வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தனலட்சுமி பிரபு கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மீண்டும் நான் எழுதின ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். வழக்கம் போல கதையை கேட்டுட்டு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் அழுத்தி உங்க பாயிண்ட்ஸ்களை நீங்க எனக்கு தாராளமா கொடுக்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய கதைகளை எழுதுறதுக்கு தூண்டுகோலா அமையும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கந்தர்வ ஜாலம் ஒரு புது கதைகளா நான் இப்போ எடுத்து எழுதியிருக்கிறது. தோழியினுடைய வீட்டுக்கு வர நளினி அப்படிங்கிற கதாநாயகி, அங்கே அவள் சந்திக்கிற நிறைய அமானுஷ அனுபவங்களை பத்தின கதை தான் இது. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தாள் நளினி. நீல நிற சல்வாரில் தேவதையாய் ஜொலித்தாள். தேன் நிற குளிர்கண்ணாடி அழகாய் அவளது தலையில் முன் குந்தலை ஒதுக்கிவிட்டு ஒரு ஹேர் பேண்டை போல் உட்கார்ந்திருந்தது. நவம்பர் மாத கேரளா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குளிர் என நிறம் காட்டியது. கையில் ஒரு டிராவல் பேக்குடன் ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தவளை அத்தனை ஆட்டோ மற்றும் டாக்ஸிக்காரர்கள் மொய்த்து கொண்டனர். எவிடே போகணும் மேடம்? நம்ம ஆட்டோவில் ஏசி உண்டு. நம்ம காரில் மினி ஃப்ரிட்ஜே டிவியே உண்டல்லோ. இவிட எந்த ஆட்டோவுக்கு வரும் மேடம்? உங்கள் மேக்கப் கலையாமல் போய்கொலாம். ஒரு இளவயது பெண் பயணியை அவர்கள் ரிசீவ் செய்து அழைத்த தொனியைக் கண்டு மனதுக்குள் சிரித்தாள். சிறு தலையசைப்புடன் மறுத்தவாறே சற்று முன்னால் வந்தவளை ஒரு காரின் ஹாரன் ஒலி கலைத்து கவனத்தை ஈர்த்தது. சட்டென திரும்பினாள். கருநாவல் நிற ஃபோர்ட் ஃபிகோவில் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தபடி இவளை பார்த்து உற்சாகத்துடன் கையசைத்தாள் விசித்ரா, இவளது கல்லூரி தோழி. பதிலுக்கு இவளும் கையாட்ட போனவள் பின் சட்டென ஏற்பட்ட கோபத்துடன் கைகளை கட்டிக்கொண்டு வேறு புறம் திரும்பி நின்று கொண்டாள். தோழியின் கோபம் புரிந்து காரை விட்டிறங்கினாள் விசித்ரா. எதிர்ப்பட்ட ஜனக்கூட்டத்தை கடந்து விரைப்பாக நின்று கொண்டிருந்த தோழியின் தோளில் கை வைத்து கன்னத்தை தன்புறம் திருப்பினாள். ஹே நளின், என்னப்பா கோபமா? 10 நிமிஷம் தானடி லேட்டு. நளினி தோழியை முறைத்தாள். ஏண்டி 10 நிமிஷமா? ஏற்கனவே ட்ரெயின் 1/2 மணி நேரம் தாமதமாத்தானே வந்தது. இதில் நீ 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்துடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிடி. நான் கூட 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவாளே என் தோழின்னு படபடப்போடு வந்து பார்க்குறேன். நீ ஆளையே காணோம். இன்னும் 5 நிமிஷம் நீ லேட்டாக வந்திருந்தா தோ உங்கள் ஊர் ஆட்டோக்காரங்க கை வேற கால் வேற தனித்தனியாக பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கியிருப்பாங்க. அவள் சொல்வதை சிரித்தவாறே கேட்ட விசித்ரா டிராவல் பேக்கை ஒரு கையில் எடுத்துக்கொண்டும் தோழியை மறு கையில் அணைத்தவாறும் நடந்து காரை அடைந்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தா அதே நிலைமை தான் எனக்கும் நம்ம காருக்கும் கூட. வா வா என்று ஏறக்குறைய நளினியை உள்ளே திணித்து அமர வைத்தாள் விசித்ரா. நளினியும் ஒன்றும் சொல்லாமல் உட்கார்ந்து கொண்டாள். காரை எடுத்தாள் விசித்ரா. காரில் இதமான லாவெண்டர் மனம் வீசியது. லாவெண்டர் மை ஃபேவரிட் என்றாள் நளினி சிலாகித்தவாறே கண்களை மூடி. தெரியும், அதனால தான் சாண்டல்வுட் எடுத்துட்டு உனக்கு பிடிச்ச லாவெண்டர் பெர்ஃப்யூமர் வச்சிருக்கேன். திரும்பி பார்த்து சிரித்தபடி காரை செலுத்தினாள் விசித்ரா. கல்லூரி கால நினைவுகளை அசை போட்டவாறே பயணித்தனர் தோழியர் இருவரும். 1 மணி நேர பயணத்தில் கார் பட்டணத்து சந்தடிகளிலிருந்து விலகி ஒரு நீண்ட செம்மண் பாதையில் பிரிந்தது. கந்தர்வபுழா என்று ஆங்கிலம் மற்றும் மலையாளம் கலந்து எழுதிய ஒரு பழைய இரும்பு போர்டு அவர்களை வரவேற்றது. செம்மண் பாதை சீராக இருந்தது. இருபுறமும் தென்னை மரங்கள் செழித்து வளர்ந்திருந்தன. இடையிடையே தேக்கு பலாமரங்கள், அடர்த்தியான அடுக்கு செம்பருத்தி மலர்கள் கொண்ட குத்துச்செடிகள், விசிறி வாழை, போகன்வில்லா, ரோஜா செடிகள், டேலியா செடிகள் என போக போக கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரிந்தது. எர்ணாகுளத்தில் ஜனசந்தடியில் இருந்த கொஞ்ச நஞ்ச உஷ்ணமும் இங்கே இல்லாது குளிர்ச்சியாக இருந்தது. சிறு சாரல் மழை பூவாய் தெளித்து கொண்டிருக்க கண்ணாடியை இறக்கிவிட்டு தலையை வெளியே நீட்டி முகத்தில் பூத்தூரல் படுவதை வெகுவாய் ரசித்து கொண்டே வந்தாள் நளினி. அதற்கு ஏற்றாற்போல காரை மெதுவாக செலுத்தினாள் விசித்ரா. மாலை மங்க ஆரம்பித்திருந்த நேரம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அடுத்தடுத்து கேரளத்து ஓட்டு வீடுகள் உள்ளடங்கி தெரிந்தன. பாதையிலிருந்து அந்தந்த வீடுகள் 5 நிமிட நடையில் அமைந்திருந்தன. அனைத்து வீடுகளுமே ஏதோ குட்டி காடுகளுக்குள் இருப்பதை போல் சுற்றிலும் மரம் செடி கொடிகள் அடர்ந்து தெரிந்தன. எவ்வளவு வெயிலடித்தாலும் வீட்டினுள் சூடு இறங்காது என புரிந்தது. வாவ், வாயை பிளந்தாள் நளினி. எவ்வளோ அழகு உங்க கேரளா. அதிலும் உங்க இந்த ஊர் செமையா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குடி விச்சி என்றாள் குழந்தையின் குதூகலத்துடன். அதுக்கு தான் உன்னை எங்கள் ஊருக்கு வாடி வாடி நான் அத்தனை தடவை கூப்பிட்டேன்.
கோயம்புத்தூர் காலேஜில் 2 பேரும் ஒன்றா ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தோம். நீ மெட்ராஸ், நான் கேரளா. நான் நிறைய தடவை மெட்ராஸ் வந்து அங்கே உன் கடல் மாதிரி பங்களாவில் தங்கியிருக்கேன். ஆனால் நீ தான் எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை. நாம் படிப்பே முடிச்சாச்சு. குறைப்பட்டவாறு கூறினாள் விசித்ரா. திரும்பி தோழியை சிரிப்புடன் நோக்கினாள் நளினி. ஏய், அதான் இப்போ வந்துட்டேனே, பின்ன என்ன? தோழியின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினாள் நளினி. ஏதோ உங்கள் பங்களா அளவு இல்லைனாலும் எங்கள் கோயிலகம் கொஞ்சம் சின்னதுதாம்மா, கொஞ்சம் பொறுத்தருள்வாயாக என நமட்டு சிரிப்புடன் சொன்ன தோழியை நறுக்கென கிள்ளினாள் நளினி. ஆ என அவள் அலறவும், எதிரே கார் முன்னாடி குறுக்கே யாரோ வந்து விழுகவும் சரியாக இருந்தது. சடக்கென பிரேக்கை அழுத்தினாள் விசித்ரா பதட்டத்துடன். கார் ஓர் அவசர குலுங்கலுடன் நின்றது. சீட் பெல்ட்டை போட்டிருந்ததால் இருவரும் டேஷ்போர்டில் போய் முட்டிக்கொள்ளாமல் தப்பித்தனர். இருவரும் யார் அப்படி குறுக்கே வந்தது என கோபத்துடன் பார்த்தனர். கோபத்துடன் கத்த வாயெடுத்த விசித்ரா கப் என வாயை மூடிக்கொண்டாள். எதிரே காரின் முன்னால் ஒரு பெண் நின்றிருந்தாள். இளவயது அழகான பெண், தலைவிரி கோலமாக உடைகள் கிழிந்த நிலையில் நின்றிருந்தாள். காரையே வெறித்து பார்த்தபடி. அவள் பார்வை காரின் கண்ணாடியை தாண்டி முன் சீட்டில் அமர்ந்திருந்த நளினியை ஊடுருவியது. தலைவிரி கோலமாக கிழிந்த நைட்டியுடன் இமைக்காமல் அவளையே பார்த்தவாறு நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்ததும் சுருக்கென்றது நளினிக்கு. என்னை இப்படி பார்க்கிறாள்? யார் இவள்? கேள்வி குழப்பமாய் மனதில் ஓடியது. திருச்சி போய்க்கோ, அவள் குரல் எடுத்து கத்தினாள். திருச்சி போய்க்கோ, இவிட வரண்டா, அவன் நின்னே வெறுதை விடலா. திருச்சி போய்க்கோடி என்றவாறே கீழே தரையில் இருந்த ஒரு கல்லை கையில் எடுத்து காரின் மேலே விட்டெறிய போனாள். திக் என்றது இருவருக்கும். அத்தியாயம் 2. அதே சமயம் நல்ல வேளையாக ஒரு அம்மாள் ஓடி வந்து அவளது கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். ஐயோ, இப்படி ஓடி வந்துட்டியே மாதவி, நின்ற அச்சன் கண்டால் நின்னை சவட்டி களையும், வாடி என்றவாறு அந்த பெண்ணை தரதரவென இழுத்து கொண்டு சற்று தூரத்தில் தெரிந்த ஒரு பழைய பெரிய வீட்டை நோக்கி நடந்தாள். இதற்குள் இன்னும் 2 முண்டு தரித்த பெண்களும் வந்து அந்த பெண்ணை இழுத்து கொண்டு போய் முதல் வேளையாக அந்த இரும்பு கேட்டை இழுத்து பூட்டினர். அதை பார்த்தவாறே தோழியர் இருவரும் காரில் சிலையாக அமர்ந்திருந்தனர். பின் ஒரு பெருமூச்சு விட்டவாறே விசித்ரா வண்டியை கிளப்பினாள். யாரு விச்சியது? மனநிலை சரியில்லை போலருக்கே. உனக்கு தெரிஞ்சவளா? நளினி கேட்க பதில் சொல்லாமல் வண்டியை ஓட்டினாள் விசித்ரா. ஏய், என்னடி, உங்க ஊர் தானே? ஏன், என்னாச்சு அந்த பெண்ணுக்கு? நம்ம வயசு தான் இருக்கும் போலருக்கே. அவளை உனக்கு தெரியுமா? என்பது போல் தலையாட்டினாள் விசித்ரா. சொந்தக்கார பெண்ணா? நோ, என்னுடைய ஸ்கூல்மேட். சொல்லப்போனா உன்னை போலவே. அவள் பேர் மாதவி, கோவிந்த நாயரோட பொண்ணு. எனக்கு அப்போது திக் ஃப்ரெண்ட். அவள் 10வது வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். அப்புறம் ஹையர் செகண்டரி, காலேஜ் எல்லாம் கோயம்புத்தூரில் தான். டச்சு விட்டு போச்சு. இடையில் ஒரு நாள் லீவில் வந்து பார்த்தா பைத்தியமாகி நிற்கிறா. ஏன், எதனால் தெரியல. தோள்களை குலுக்கினாள் விசித்ரா. சில பேர் அவள் யாரையோ விரும்பினாலும், ஆனால் அவன் ஏதோ காரணத்தினால இவளை விட்டுட்டு போயிட்டானோ, அதனால தான் இவ புத்தி பரண்டு போச்சுன்னு பேசுகிறாங்க. அவள் சொல்லவும் வண்டியில் சில நிமிடம் ஒரு வேண்டாத மௌனம் நிலவியது. இதற்குள் வானம் கருத்து மழை வரும் போல் அறிகுறி தெரிய காரை வேகமாக செலுத்தினாள் விசித்ரா. இருள் கிளம்பியது. கார் ஒரு மரங்கள் அடர்ந்த பகுதியின் அருகே சென்றதும் காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு காட்சியை கண்டாள் நளினி. இடது பக்கம் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அவன் நின்றிருந்தான். மழையில் நனைந்து ஒரு சிற்பம் போல நின்றிருந்தான். ஆச்சரியம் என்னவென்றால் அவனது ஆடை அலங்காரம் அதில் மிக வித்தியாசமாக இருந்தது. முதுகு வரை புரண்டிருந்த முடி, அழகான யவ்வனம் சிந்தும் முகம், அதில் அப்படி ஒரு தேஜஸ் மிளர்ந்தது. தலையின் முன்னால் ஒரு சன்னமான வளைவு டிசைனை கிரீடமாக தரித்திருந்தான். தங்க நிற மேனி, ஒற்றை பட்டு துணி, அதுவும் மெல்லிதாக. அதனை கழுத்தை சுற்றி முன்புறம் போட்டு கைகளில் ஏந்தியிருந்தான். இடுப்பில் சுற்று வேஷ்டி போன்று அணிந்திருந்தான். அது மஞ்சள் நிற பட்டு வேஷ்டி. காலில் 2 பெரிய தண்டைகள் அணிந்து கைகளில் மிகப்பெரிய காப்புகள் தரித்திருந்தான். புஜங்களில் நாக வடிவ வளையல்களை முறுக்கி கட்டியிருந்தான். கழுத்தில் நீண்ட மற்றும் சிறிய மாலைகள் அணிந்திருந்தான். அவை சொர்ணம் போல பளபளத்தன. காதுகளில் 2 சிறிய குண்டலங்கள் கூட ஆடிக்கொண்டிருந்தன. அதைவிட வியப்பு அவன் கழுத்தில் வித்தியாசமான மெல்லிய மலர் மாலை, அதுவும் அவனுக்கு அழகு சேர்த்தது. எதிரில் நடந்து வந்து கொண்டிருந்தவனுடைய உடலை கடக்கும் நொடியில்தான் கவனித்தாள் நளினி. அவளுக்குள் பல மடங்கு வியப்பு. யார் அது இந்த மழையில் நனைந்து கொண்டு இப்படி வித்தியாசமான அலங்காரத்துடன் செல்வது? நனைந்து கொண்டா?
இல்லை, உற்று கவனித்தாள். ஆம், அவள் ஊகித்தது சரிதான். அந்த இளைஞன் அவ்வளவு மழையிலும் சொத சொதவென்று நனைந்து கொண்டெல்லாம் வரவில்லை. நிரம்பவும் சாவதானமாக ஏகாந்தமாக நடப்பவன் போல சுற்றுப்புறங்களை ரசித்து கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் மேல் பொட்டு ஈரமில்லை. சற்று நிதானமாக வண்டியை ஒரு வளைவில் திருப்பினாள் விசித்ரா. அப்பொழுது அவன் வெகு கிட்டக்க காரின் அருகே வந்தான். அதுவரை அந்த புறம் பார்த்தவாறே நடந்து வந்தவன் சடக்கென இவள் புறம் திரும்பினான். அப்படியே ஒரு வினாடி இதயம் நின்று துடித்தது நளினிக்கு. அப்பா, என்ன பார்வை இது! என்ன ஒரு விழிகள்! இமைக்காமல் அவளையே துளைப்பது போல் பார்த்தன. 3 வினாடிகள். அவனை விட்டு நகர்ந்தது கார். அப்படியே திரும்பி பின் கண்ணாடி வழியே செல்லும் அவனை பார்த்தாள் நளினி. காரின் பின்புறம் இருந்த லைட் வெளிச்சம் செல்லும் அவன் மேல் பட்டு அவன் தகதகவென சிகப்பு நிறத்தில் மின்னினான். அப்படியே திரும்பி அவளை பார்த்து மெதுவாக ஒரு புன்னகை புரிந்தான். பின் அப்படியே மறைந்து விட்டான். பார்த்து கொண்டிருந்த நளினியின் மூக்கில் ஏதோ ஒரு சுகந்த வாசனை கும்மென ஏறியது. மெல்ல மெல்ல மயக்கத்தில் வீழ்ந்தாள் அவள். அத்தியாயம் 3. நளினி, ஏய் நளின்! தோழியின் கன்னத்தை தட்டி உசுப்பி எழுப்பினாள் விசித்ரா. கண் விழித்தாள் நளினி. ஏய், என்னடி அதுக்குள்ள தூங்கிட்ட? பேசிக்கிட்டே வந்தவள் சட்டன ஸ்லீப் மோடுக்கு போயிட்டியா? சரி சரி, உனக்கும் டிராவல் அலுப்பு இருக்காதா? சென்னையிலேருந்து வர்ற, வா இறங்கு. எங்களுடைய சிறிய குடிசைக்கு உன்னை வரவேற்கிறேன் என தலையை குனிந்து அவள் வரவேற்றதை பார்த்துவிட்டு சிரித்தவாறே கீழே இறங்கிய நளினி அசந்தே போனாள். இரவு நெருங்கும் அந்த சந்தியா வேளையில் விசித்ராவின் வீடு அல்ல, அரண்மனையேதான். ஒரு மினி அரண்மனை போன்ற தோற்றம் கொண்டிருந்தது அது. 2 அடுக்கு வீடு, ஓங்கி உயர்ந்து பின் சரிந்திருந்த ஓட்டுக்கூரைகள், சிவப்பு வர்ணம் வைத்து பூசப்பட்டிருந்த சுவர்கள், விதவிதமான பால்கனி, ஜன்னல்கள், தேக்கு மர தூண்கள் என அசத்தலாக இருந்தது. காரிலிருந்து இறங்கி வீட்டை நெருங்கவே 10 நிமிடம் நடக்க வேண்டியிருந்தது. சுற்றிலும் மரங்கள் செழித்து அடர்ந்து வளர்ந்திருந்தன. செடிகள் அழகாக பராமரிக்கப்பட்டு பூக்கள் எல்லாம் ஊட்டமாக தெரிந்தன. செல்லும் வழியில் இருபுறமும் 2 ஓட்டுக்கூரை வீடுகள் தென்பட்டன. அவையெல்லாம் 4 கெட்டு மனைகள் எனப்படுபவை. பாதை நெடுக விளக்கு கம்பம் அமைத்து மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. டிரைவர் ஓடி வந்தான். விசித்ரா அவனிடம் சாவியை தந்தாள். காரை ஷெட்ல விட்டுரு என்றாள். அவனும் கார் சாவியை வாங்கி கொண்டு நகர்ந்தான். வீட்டை நெருங்க நெருங்க இன்னும் பெரிதாக தெரிந்தது. வாசலில் துளசி மாடம் அமைத்திருந்தனர். தவிரவும் நிறைய துளசி, நந்தியாவட்டை, சங்கு புஷ்பம், செவ்வரளி, செம்பருத்தி போன்ற செடிகளும் வளர்ந்திருந்தன. அவற்றின் முன் பெரிதாக கோலம் வரையப்பட்டு பார்க்கவே அழகாக இருந்தது முன்வாசல். 2 புறமும் விசாலமான திண்ணைகள். நடுவே 7-8 படிகளை கடந்து மேலே வாயில் புறம் ஒரு பெண்மணி நின்றிருந்தார். வினதையம்மா, விசித்ராவின் அத்தை அவர். கிட்டத்தட்ட விசித்ராவின் ஜாடை தெரிந்தது அவரிடம். முண்டு வேஷ்டி தரைத்திருந்தார். நரைத்த ஈரக்கூந்தலை தளர விட்டிருந்தார். நெற்றியில் சந்தனக்கீற்று. இளவயதில் மிக அழகாக இருந்திருப்பார் போல. வா மோளே என்றார் வாஞ்சையுடன் நளினியை பார்த்து. இவங்க தான் என் அத்தை, அப்பாவோட கடைசி அக்கா. என்னை வளர்த்ததெல்லாம் இவங்க தான் என்றாள் விசித்ரா. வணக்கம் ஆண்டி என்றாள் கைகளை குவித்தவாறே நளினி. நல்லா இருமோளே, பிரயாண களைப்பா இருக்கும் போல இருக்கே, அசதியா தெரியறியே என்றவாறே மாதுரி என உள்நோக்கி அழைக்க ஒரு 16 வயது பெண் ஓடி வந்தாள். இவங்களை மாடியில் இருக்கிற தென்மேற்கு அறையில் வசிக்க கூட்டிட்டு போ, பையை வாங்கிக்கோ, நீ அவ கூட போமா என்றதும் அந்த பெண்ணின் பின்னால் நடந்தாள் நளினி. அவள் போவதை பார்த்துவிட்டு மருமகளிடம் திரும்பினார் வினதை. அவர் முகத்தில் சற்று கோபமும் கண்டிப்பும் தெரிந்தது. விசித்ரா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கன்னி பெண்கள் விளக்கு வைக்கிற நேரத்தில் வீட்டை விட்டு இறங்கக்கூடாதுன்னு. ட்ரெயின் லேட் அத்தை, அதனால தான். அத்தையின் கழுத்தை கட்டி கொண்டு கொஞ்சினாள் விசித்ரா. அது சரி, டிரைவரை அனுப்பலாமே, நீயே ஏன் போன? என் தோழியே நான் ரிசீவ் பண்ணாம அவ என்ன டிரைவர் கூடவா படிச்சா? என் கூட தானே படிச்சா. அவ வீட்டுக்கு போயிருக்கும்போது என்னை தரையில விடலை தெரியுமா? அப்படி தாங்கனா. இங்கே என்னடான்னா போய் கூட்டிட்டு வந்ததுக்கே தாம் தூம்ங்கிறீங்க. இதுக்கு எதுக்கு என்ன இங்கே வர சொன்னீங்க? பேசாம வயநாட்டில் ரேவதி அம்மா வீட்டிலே விட்டுருக்க வேண்டியதானே. அம்மா இருந்திருந்தா இப்படி என்ன அங்கே போ இங்கே போன்னு பந்தாடிக்கிட்டு இருப்பாங்களா? அதை சொல்லும்போது விசித்ராவின் கண்கள் கலங்கிவிட்டன. அதை பார்த்ததும் அத்தையின் மனம் இளகியது. மருமகளை அணைத்து கொண்டார். அடி பிராந்து, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? சரி சரி, உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கிற வரை இந்த படபடப்பு எனக்கு விலகாது. போய் உன் சிநேகிதிக்கு வேண்டியதை செஞ்சு கொடு.
நல்ல அழகு உன் தோழி என்றாள் வினதையம்மாள் ரசனையுடன். அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே மிஸ் கோயம்புத்தூர் பட்டம் வாங்கினவளாக்கும் என்று பெருமையாக சொல்லிவிட்டு நகர்ந்த விசித்ரா ஏதோ நினைவு வந்தவளாக அத்தையிடம் திரும்பினாள். அத்தை, சொல்ல மறந்துட்டேன், மாதவியை பார்த்தேன் என்றதும் அத்தை அப்படியே திரும்பினார். என்ன, மாதவியை பார்த்தியா? எங்க பார்த்த? எப்போ? அவள் வீட்டுக்கு அருகிலே வரும்போது திடீர்னு குறுக்கில் பாஞ்சா. நல்ல வேளை சடன் பிரேக் போட்டுட்டேன். அவளுக்கு இன்னும் சரியாகலையா? அப்படியே இருக்காளே. நளினியை பார்த்து முறைச்சா, இங்க வராத, திரும்பி போயிடு, அவன் உன்னை விடமாட்டான் அப்படின்லாம் கத்திக்கிட்டே கல்லெடுத்து எரிய வந்தா. நல்ல வேளை வேலைக்காரம்மா வந்து கூட்டிட்டு போனாங்க என்றவாறே மாடிப்படிகளில் ஏறினாள். அவள் திரும்பி பார்த்திருந்தாள். அப்படியே ஸ்தம்பித்து சிலையாக நின்றிருந்த வினதம்மாவை பார்த்து திடுக்கிட்டு இருப்பாள். பகவதி என்று தன்னிச்சையாக முணுமுணுத்தது அவர் உதடு. அத்தியாயம் 4. அத்தாழம் எனப்படும் இரவு உணவு முடிந்து மாடிக்கு வந்தனர் தோழியர் இருவரும். பிரமிப்புடன் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்த நளினி மாலை காரில் வரும்பொழுது அரையிருட்டில் பார்த்த அந்த அதிசய ஆடவனை மறந்திருந்தாள். அதை கனவு எனவும் கூட நினைத்து கொண்டாள். கல்லூரி கால கதைகளை அரட்டை அடித்தபடியே படுத்திருந்தனர் தோழியர் இருவரும். மாடியில் அவர்கள் தங்கியிருந்த அறை நல்ல பெரிது. பெரிய நீண்ட கட்டில் போடப்பட்டு கொசுவலையுடன் அமைந்திருந்தது. வேலைப்பாடு மிக்க சித்திரங்கள் இருந்தன அந்த கட்டிலில். அறையில் பழங்கால மேஜை நாற்காலிகள் மற்றும் அலமாரிகள் இருந்தன. பலகனி எனப்படும் சிறிய மர ஜன்னல்களும் ஒரு பெரிய பால்கனியும் இருந்தன. சிலுசிலுவென காற்று வந்தது. பால்கனி கதவை மூடிவிட்டு வந்து படுத்தாள் விசித்ரா. நவம்பர் குளிர் இது, அப்படியே வரைச்சு போயிடுவோம் என சொல்லிவிட்டு வெல்வெட் கம்பளி கொண்டு தலை முதல் கால் வரை இழுத்து போர்த்தி கொண்டு குட் நைட் என்றபடி உறங்கி போனாள் விசித்ரா. நளினி போர்த்தி கொள்ளவில்லை. அவளுக்கு இந்த குளிர் பிடித்திருந்தது. மெல்லிய நைட் லாம்பின் நீல ஒளியில் அறை ஒரு ஓவியமாக காட்சியளித்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் காரில் வரும்பொழுது வினோதமான தோற்றத்துடன் வந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் ஞாபகத்திற்கு வந்தான். அது கனவா இல்லை நினைவா? உண்மை போலவே தெரிந்ததே. அது எப்படி அவ்வளவு மழையிலும் ஒரு பொட்டு கூட நனையாமல் அவன் நடந்து சென்றான்? கேள்விகள் மனதை குடைய மெல்ல மெல்ல கண்ணயர்ந்து போனாள் நளினி. கனவுலகில் அமிழ்ந்து போனாள். நல்ல புகை மூட்டம். அதில் அதே இளைஞன். அவனது கையணைப்பில் ஒரு யுவதி. நன்கு உற்று பார்க்கிறாள். திகைத்து போகிறாள். அது நளினியேதான். அவனை போலவே இவளும் ஆடை ஆபரணங்கள் தரித்து ஒரு அப்சரஸ் போலவே தெரிந்தாள். அவர்களை சுற்றி அபரிமிதமான பரிமள கந்தம் வீசிக்கொண்டிருந்தது. அவளுடைய இடையை அணைத்தவன் மயங்கி தோளில் சரியும் நளினியின் முகத்தை நோக்கி குனிகிறான். நோ! அலறியவாறு எழுந்து உட்கார்ந்தாள் நளினி. இதயம் படபடவென அடித்து கொண்டிருந்தது. உடலெல்லாம் உயர்த்து கொட்டியது. இவள் சத்தத்தை கேட்டு விசித்ராவும் எழுந்து கொண்டாள். என்னடி, ஏன் அலர்ன? வந்து இதற்குள் அரை கதவு படபடவென தட்டப்பட்டது. விசித்ரா எழுந்து போய் கதவை திறந்தாள். அத்தை வினதம்மா நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் பதட்டம். அடுத்த அறையில்தான் அவர் வசிப்பது. என்ன மோளே, யார் அது அலறி கரைஞ்சது? ஒண்ணுமில்ல அத்தை, நளினி தான் தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டிருப்பா போல. அத்தை உள்ளே வந்தார். சற்று குழப்பத்துடன் வியர்த்தபடி கட்டிலில் எழுந்து உட்கார்ந்திருந்த நளினியிடம் வந்தார். விசித்ரா லைட்டை எரிய விட்டாள். நளினி தன்னை உற்று நோக்கும் அத்தையையே பார்த்தாள். எந்தா மோளே, ஏதாவது கனவு கண்டியோ? ஆம் என தலையாட்டினாள். என்ன கனவு அது? அது வந்து நான் என சொல்ல வந்துவிட்டு அப்படியே உதட்டை கடித்தபடி அமைதியானாள் நளினி. என்னவென்று சொல்வது இந்த கனவை போய்? ஏதாவது நினைத்து கொள்ள மாட்டார்களா? கூச்சமாக இருந்தது. ஒன்றுமில்ல அத்தம்மா, மலையிலிருந்து கீழே விழுற மாதிரி கனவு கண்டேன். அதான், வேற ஒன்றுமில்லை. உங்களை எழுப்பினதுக்கு மன்னிச்சுக்கங்க, நீங்க போய் படுங்க. அவள் திக்கி திக்கி சொல்ல என்று யோசனையுடன் நிமிர்ந்த அத்தம்மாள் மூக்கை பலமாக உறிஞ்சினார். அவர் முகம் மாறியது. ஏந்தா இது பாலை பூவென்ற கந்தம்? இவிட தோட்டத்தில் பாலை மரம் ஏதும் இல்லல்லோ? அவர் சொல்ல அப்பொழுதுதான் விசித்ராவும் கவனித்து மூக்கை உறிஞ்சினாள். ஆமாம் அத்தை, நல்ல சுகந்தமல்லே என சுற்றுமுற்றும் நோக்கினாள். பார்வை ஓரிடத்தில் நிலைத்தது. பலகனி அருகே தரையில் சில பாலைப்பூக்கள் சிதறி இருந்தன. ஒன்றிரண்டு அங்கிருந்த தரையில் சிந்தியபடி இருந்து கட்டிலை நெருங்கி அது நளினி இருக்குமிடத்தில் முடிந்தது. அத்தை சந்தேகத்துடன் நளினியை பார்த்து அவள் மேல் போர்த்து இருந்த கம்பளியை சரையலென உருவினார்.
நளினியின் மடியிலும் அவள் படுத்திருந்த இடத்தை சுற்றிலும் நிறைய பாலை பூக்களும் சண்பக பூக்களும் கொட்டி கிடந்து அந்த அறையையே வாசனையில் நிரப்பிக் கொண்டிருந்தன. அதிர்ந்து திகைத்து போயினர் மூவரும். தூங்கிக் கொண்டிருந்த தன் மடியில் இவ்வளவு பூக்களா? திகைத்து மிரண்டு போனாள் நளினி. அத்தியாயம் 5. விசித்ராவின் தந்தை அச்சுதன் நம்பூதிரியின் முகம் சற்று சலனத்தை பூசிக்கொண்டிருந்தது. எதிரில் அவரது சகோதரி வினதையம்மாள். முள்முள்ளாய் முளைத்திருந்த தாடை பிரதேசத்தை தடவியபடியே யோசனையில் இருந்த அவரிடம் மெல்லிய குரலில் கேட்டார் வினதம்மாள். இப்போ என்ன பண்றது? கந்தர்வன் மறுபடியும் இக்ஷேத்திரத்தில் வெளியாயிட்டுண்டோன்னு இன்னைக்கு ஒரு சம்சயம். புதுசா வந்திருக்கும் பெண்குட்டி நல்ல சுந்தரி, அப்சரஸ் போல தன்னே அவள் அழகு. கந்தர்வன் பார்வையில் பெண்குட்டி விழுந்து போயிருக்குமோ என்று ஒரு பயம். அப்படி ஏதாவது நடந்தால் கோவிந்த நாயர் பெண்ணுக்கு ஆனது போல குட்டியும் பிராந்தாய் தன்னே அலையும். வினதம்மாள் குரலில் ஒரு கலக்கம் தொனித்தது. வினதே, கந்தர்வ கஷேத்திரம் இது. ஆதி காலத்தில் சாபம் பெற்ற ஒரு கந்தர்வனோட சாநித்தியம் பெற்றது ஸ்தலம். நம் மூதாதையர் கந்தர்வ வழிபாடு செய்தவர்கள். பரம்பரையாக நடந்தது அது. நம்ம மனைக்கு தெற்கு புறம் இருக்கும் காவினுள் கந்தர்வனுடைய கோவில் இருக்கு. அங்கே களமும் பாட்டும் எழுதி அந்த கந்தர்வனை பூஜித்து வந்திருக்கின்றனர். கலைகளிலும் ஆடல் பாடல்களிலும் நன்கு தேர்ச்சி பெறவும் புகழ் பெறவும் கந்தர்வ வழிபாடு செய்துட்டுண்டு. பக்ஷே, பல வருடங்களுக்கு முன்பு நம் தலைமுறையில் நம்முடைய பாட்டி சுந்தரியான ஒரு பெண்குட்டி கந்தர்வ உபாதையால் பாதிக்கப்பட்டதை பார்த்ததும் நம் முத்தச்சன் வழிபாட்டை நிறுத்தி, அதனால் கோபமடைந்த கந்தர்வன் ஸ்தலத்து பெண்குட்டிகளை உபத்திரவிக்கான் தொடங்கி, அதனால் நம் முத்தச்சன் கந்தர்வனை பல பூஜாரிமார்கள் துணையுடன் பந்தனம் செய்து காவினுள்ளிருந்த ஏழிளம்பாளை மரத்தில் அடக்கி. പക്ഷേ மீண்டும் ஸ்தலத்தில் கந்தர்வன் சாநித்தியம் சமீப காலமாய் ஞான் அனுபவிച്ചു. அது தன்னே கோவிந்த நாயரின் பெண் மாதவி சித்தபிரமை பிடிக்க காரணம். அதனால்தான் விசித்திரையும் இங்கே வளர்க்காமல் வெளியூரில் படிப்பிச்சு. பூஜித்த தாயத்து அவளிடம் உண்டல்லோ, அது இருக்கும் வரை கந்தர்வன் நம் பெண்ணை நெருங்க முடியாது அல்லே. ஆனால் இந்த புது பிரச்சனை, இவளுடைய தோழி, அவளுக்கு ஏதேனும் தெரிந்ததா என தெரிய வேண்டும். நீ எதற்கும் அவர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். முடிந்தவரை பெண்குட்டியை சீக்கிரம் ஊருக்கு திருப்பி அனுப்பப்பார். அது தானே கஷ்டம். உன் மகள் அவளை இன்னும் 1 மாத காலம் இங்கேயே தங்க வைப்பேன் என பிடிவாதம் அல்லவா பிடிக்கிறாள். ஏதாவது சொன்னால், என் அம்மா இருந்தால் இப்படி செய்வாளா என ஒரு பாட்டம் கண்ணை கசக்குகிறாள். எனக்கு மேற்கொண்டு எதுவும் சொல்ல தோன்றவில்லை அப்பா. சிரித்தார் அச்சுதன் நம்பூதிரி. அவளை நீதானே எக்கா வளர்த்தாய், பின் அப்படித்தான் இருப்பாள். அவளுக்கு சீக்கிரம் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் அச்சுதா. வயசு பெண்ணை வீட்டில் வைத்திருப்பது எனக்கு பக் பக் என்றிருக்கின்றது. வினதையம்மாள் சொல்ல, ஜாதகங்கள் நிறைய வந்திருக்கின்றன. பார்ப்போம், நல்ல முகூர்த்தத்தில் அவற்றை ஆராய்ந்து பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கலாம் என சொல்லிவிட்டு எழுந்து முன் வராந்தாவுக்கு வந்தவர் மீது மோதிவிடும் வேகத்தோடு ஓடி வந்து விழ பார்த்து பின் சுதாரித்து கொண்டு தூணை பிடித்தபடி நின்று கொண்டாள் நளினி. ஓடி வந்ததில் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கினாள். அவளை துரத்தி கொண்டு வந்த விசித்ராவும் தகப்பனை பார்த்துவிட்டு ஓரமாக நின்றாள். தனது கண்ணாடி எடுத்து மீண்டும் மாட்டிக்கொண்டு நளினியை உற்று பார்த்தார் அச்சுதன் நம்பூதிரி. நளினி வந்திருக்கும் போது அவர் ஊரில் இல்லை. மஞ்சள் நிற பாவாடை தாவணியில் ஒரு சூரியகாந்தி மலர் போல பிரமிக்க வைக்கும் அழகுடன் நின்று கொண்டிருந்தாள் நளினி. விரித்துவிட்ட கூந்தலும் நெற்றியில் தீற்றிய சந்தனமுமாக இமைகள் படபடக்க நின்றிருந்தவளை பார்த்தார். அத்தை சொன்னது குறைவுதான். இந்த பெண் அப்சரசை மிஞ்சினவள் போல் அல்லவா இருக்கிறாள். அப்படியே நம்ம ஊர் பெண் போல. இவ்வளவு அழகு சாத்தியமில்லை. வினதை சற்று கோபத்துடன் இருவரையும் பார்த்து கேட்டாள். வயசு பெண்டுகள் இப்படியே ஆள் பார்க்காம ஓடி வர்றது? சாரி அத்தம்மா என்றாள் நளினி மெல்லிய குரலில். அவ்வளவு இனிமே அந்த குரலுக்கு. அழகுக்கு பேர் போன தன் வள்ளிக்காட்டு மனை பரம்பரையில் கூட இவ்வளவு அழகுள்ள பெண்களை அவர் பார்த்ததில்லை. இல்லை, பார்த்திருக்கிறார். அச்சுதன் நம்பூதிரியின் முகம் சுழிவடைந்தது. எங்கோ இதே போன்ற ஒரு சுந்தர லாவண்ய சொரூபத்தை பார்த்திருக்கின்றார். எங்கே? அவர் மனம் யோசிக்க தொடங்கியது. இதே உருவத்தை எங்கே பார்த்திருக்கின்றோம்? கேள்வி மனதிற்குள் பிராண்ட தொடங்கியது. அத்தியாயம் 6. குளத்து நீரில் ஒரு மீனை போல் டைவடித்து துள்ளினாள் விசித்ரா. குளக்கரையில் உட்கார்ந்து விசித்ரா நீந்துவதை வேடிக்கை பார்த்தபடி இருந்த நளினி மீது சலார் சலார் என நீர்த்துளிகள் தெரித்தபடி இருந்தன. குளிக்காமலேயே முக்கால்வாசி நனைந்து விட்டிருந்தாள் நளினி. ஏய் விச்சி,
இதுக்கு நான் குளத்திலே இறங்கியிருக்கலாம். இங்க பாரு எப்படி நனைஞ்சிருக்கேன்னு. பொய்க்கோபத்துடன் கேட்ட தோழியை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தாள் விசித்ரா. அதுக்குத்தான் நீயும் குளத்துல இறங்குன்னு சொன்னேன். சளி பிடிக்கும், தலையை வலிக்குன்னு சொல்லிட்ட. நீரை கைகளால் வாரி இறைத்தபடியே பேசினாள் விசித்ரா. ஒரே ஒரு பருத்தி வேஷ்டியை மார்பு வரை சுற்றியிருந்தாள். ஆமா, இவ்வளோ ஃப்ரீயா குளிக்கிறியே, வெளியாளுங்க யாரும் வந்துட மாட்டாங்களா? இந்த ஏக்கரா கணக்கில் இருக்கிற நிலப்பரப்பில் இந்த குளம் இந்த மனையைச் சேர்ந்த பெண்களுக்கானது. ஆண்களுக்கு அந்த பக்கம் தனி குளம் இருக்கு. அது இருக்கும் 1/2 கிலோமீட்டர். இன்னும் 2 கிலோமீட்டர் போனால் இல்லத்துக்கு சொந்தமான வயல் வரப்பு, தோட்டம் துறவுன்னு ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கிடையில தான் கந்தர்வ கோயில் இருக்கு. கந்தர்வ கோயில் என சொன்ன உடனேயே பளிரென மின்னல் தரித்தது போல் இருந்தது நளினிக்கு. கந்தர்வ கோயில், கந்தர்வன். அவளுக்கு காரில் வரும்போது பார்த்தவனும் கனவில் வந்தவனும் ஆகிய இளைஞன் நினைவில் வந்தான். சென்னை வாசியான அவளுக்கு கேரளா வருவது புதிது. எவ்வளவோ ஊர்களுக்கு தந்தையுடன் டூர் சென்றிருக்கிறாள். ஆனால் அப்போதெல்லாம் ஏற்படாத அனுபவம் இந்த மலையாளத்து மண்ணில் ஏற்பட்டது வியப்புதான். ஏதோ இங்கே ஏற்கனவே வந்திருப்பது போல, இதோ இந்த குளத்தில் கூட ஏற்கனவே முங்கி முங்கி குளித்திருப்பது போல கூட எண்ணங்கள் ஏற்பட்டு அவளை அலைக்கழிக்க தொடங்கியிருந்தன. சொல்லப்போனால் கலகலவென்றிருக்கும் நளினியின் சுபாவம் சற்று மாறித்தான் இருந்தது. விசித்ராவிடம் கூட அதிகம் பேசாமல் சதா ஏதாவது நினைவிலேயே ஆழ்ந்திருந்தாள். இதை எப்படி விளக்குவது புரியவில்லை. அதே நேரம் செல்போனில் அழைப்பு. எடுத்து பார்த்தாள். தந்தை கேசவ பிள்ளை. ஹலோ நளினிமா. அப்பாவின் குரலை கேட்டதும் நளினியிடம் உற்சாகம் தொற்றிக் கொண்டது. ஹாய் டாட், எப்படி இருக்கீங்க? எப்போ டாட் சிங்கப்பூர்லேருந்து வந்தீங்க? இப்போதுதான் டியர் வந்தேன். நீ எப்படிரா இருக்க? ஆமாம், கேரளாவுக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தியே, ரீச் ஆகிட்டியா? ஓ, வந்து 2 days ஆயிடுச்சு டாட். நீங்கள் தான் எனக்கு கூப்பிடவே இல்லை. பிஸ்னஸ் மீட்டிங் இருந்தது டியர். அது சரி, எப்படி இருக்கு கடவுளின் தேசம்? ரொம்ப சூப்பராக இருக்கு டாட். செம்ம கிளைமேட். விசித்ராவோட வீடே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. அவ்வளவு அறைகள், அவ்வளவு மரத்தால் ஆனது. நிறைய மரங்கள், மலர் செடிகள், பெரிய தாமரை குளம்னு ரொம்பவே இதமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே வந்ததுமே எனக்கு புதிய அனுபவங்கள், கனவுகள்னு. டாடி, ஒன்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். ஏற்கனவே இந்த இடத்துக்கு நான் வந்த மாதிரி இருக்கு டாடி. இந்த ஊர், வீடுகள், இந்த மனை, தோட்டம், குளம்னு மகள் ஆர்வத்துடன் சொல்வதை மறுமுனையில் சிறு புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் கேசவன் பிள்ளை. அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவரை பொறுத்தவரை பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்றாலும் முதலில் நளினிக்கு பாசமான தகப்பன். அவள் மகிழ்ச்சிதான். அதன் பிறகுதான் மற்ற எல்லாம். சிறு வயதிலேயே தாயை இழந்த நளினிக்கு அவர்தான் எல்லாம். ரொம்பவும் செல்லம் கொடுத்து ஒரேடியாக கெடுக்காமல் கண்டிப்பும் காட்டி சரியாக வளர்த்திருந்தார் மகளை. இன்றைய நவீன உலகின் தாக்கங்கள் இருந்தாலும் பாரம்பரிய விஷயங்களையும் மகள் விட்டுவிடாமல் வளர்த்திருந்தார். ஓவியம், கோலம், பாட்டு, நடனம், தாவணி, புடவை, பூஜை எனவும் ஜீன்ஸ் பேண்ட், சல்வார், அனார்கலி எனவும் பரிணாமம் எடுப்பாள் நளினி. அவளை பொறுத்தவரை நாள் கிழமை என்றால் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடவும் தெரியும். பெருமாள் யார் என்றால் கிருஷ்ணனின் தம்பியா என அசட்டுத்தனமாக கேட்க மாட்டாள். அகத்தியரின் மனைவி யார் என்றால் மனைவியா, அவர்தான் முனிவர் ஆயிற்றே என கேள்வி கேட்காமல் பளிச்சென லோபாமுத்திரை என்பாள். கூடவே அவள்தான் காவேரி ஆறு எனவும் கூடுதல் தகவல் தருவாள். அதே சமயம் வெஸ்டர்ன் டான்ஸ், பாட்டு எனவும் அசத்துவாள். ஆனால் அவையெல்லாம் ஓர் அளவோடுதான். தொழில் விஷயமாக எங்கு சென்றாலும் பெரும்பாலும் மகளையும் உடன் அழைத்து சென்று விடுவார் கேசவன் பிள்ளை. அந்தந்த ஊரின் பாரம்பரியம், கலாச்சாரம், ஊருக்கு புகழ் தரும் விஷயம், க்ஷேத்திரம் என இருவரும் சுற்றுவார்கள். செல்லும் இடங்களில் இருந்து நிறைய நினைவு சின்னங்களை வாங்கி வந்து ஷோ கேஸில் அடுக்கி வைத்திருப்பாள். முக்கால்வாசி இந்தியாவையும் நிறைய வெளிநாடுகளையும் சுற்றியிருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் இவ்வளவு எக்ஸைட் ஆகி மகள் பேசியதில்லை. மகளின் முகத்தில் இருந்த ஆர்வம் அவள் குரலில் ஃபோன் வழியாக வழிந்தது. ஹலோ அங்கிள், நான் விசித்ரா பேசுகிறேன். உங்கள் பொண்ணு இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இன்ஃபேக்ட் உங்கள் பொண்ணை சாக்கா வச்சுக்கிட்டு நான் நிறைய இடம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் கவலையே படாமல் எந்த வேர்ல்டு டூர் வேணும்னாலும் போயிட்டு வாங்கோ. அவள் அங்கே தனியாக இருக்கிறதுக்கு என் கூடவே இங்கே இருக்கட்டும். ஓகேவா? விசித்ரா படபடவென சொன்னதை ரசித்தவாறே, சரிம்மா, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க. ஓகேடா நளினி, இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ கால் பண்ணு என்ன? ஓகே டாட் என்றதும் ஃபோன் கட்டானது. ஃபோனை வைத்துவிட்டு நிமிர்ந்த நளினி எதிரில் தன்னையே குறுகுறுவென பார்த்து கொண்டு கரையில் உட்கார்ந்திருந்த தோழியை ஏறிட்டாள். உடலெல்லாம் நீர் சொட்டி கொண்டிருந்தது.
என்னடி எப்படி பார்க்குற? இல்லை, நீ உங்கள் அப்பா கிட்ட பேசும்போது கனவு புது அனுபவம்னு என்னென்னவோ பெணாத்தினியே, என்கிட்ட ஏன் நீ அதெல்லாம் சொல்லலை? இங்கே வந்ததில் இருந்து நீ கலகலன்னு இல்லை, ஏதோ யோசனையிலேயே இருக்கேன்னு நினச்சேன். ஏதாவது பிரச்சனையா? என்ன அது? அன்னைக்கு ராத்திரி கூட உன்னை சுற்றி கட்டில் நிறைய பூக்கள் கொட்டி கிடந்தது. சொல்லப்போனால் இது சீசனே இல்லை. பாட்டியும் அதை பார்த்து ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் அவங்க கண்களில் ஏதோ ஒரு மிரட்சியை பார்த்தேன். நீயும் என்கிட்ட எதையும் சொல்லாமல் மறைக்கிறியே. சொல்லு நளினி, என்ன நடந்தது? தோழி கேட்க, அதற்கு மேல் மறைக்காமல் ரயில் நிலையத்திலிருந்து காரில் வரும்பொழுது நடந்ததையும் தொடர்ந்து வரும் கனவுகளையும் தோழியிடம் சொல்லிவிட்டாள். அதை கேட்டதுமே சற்று திகைத்த விசித்ரா பின் தோழியின் முகத்தை தன் பக்கம் திருப்பி ஆவலுடன் கேட்டாள். ஏய், அவன் எப்படி இருப்பான்? தலையில் மெல்லிதா கிரீடம் வச்சிருக்கான், நகைகளை போட்டுட்டு அந்த கால இளவரசர்கள் மாதிரி உடையணிஞ்சு கழுத்தில் முல்லைப்பூ சூடி ஒருவித ஜொலிப்போடு தெரிஞ்சான் விச்சி. அவனை சுற்றி எப்போதும் ஒரு சுகந்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. அது சில சமயம் என் மேலேயும் என்னை சுற்றி அடிக்கிற மாதிரியும் தோணுது. மிக இனிமையான வீணை சத்தம் என் காதல ஒலிக்குது. கண்களை மூடி தலையை பின்னுக்கு சாய்த்தாள் நளினி. மிக இதமான தென்றல் காற்று அந்த இடத்தில் வீசத் தொடங்கியது. அருகிலிருந்த மரத்திலிருந்து பூக்கள் சரசரவென அவர்கள் மீது பொழிய ஆரம்பித்தன. இனம் புரியாத நறுமணம் அந்த இடத்தை திடீரென சூழ ஆரம்பித்தது. இதோ இப்போது கூட அந்த வாசனையை நான் உணர ஆரம்பிக்கிறேன். கண்களை மூடியபடி பேசிய தோழியை சற்று கலவரத்துடன் பார்த்தாள் விசித்ரா. மூச்சை பலமாக உள்ளிழுத்தாள். சந்தேகமே இல்லை, சண்பக மரமே அந்த இடத்தில் இல்லாத போது மிக அடர்த்தியான சண்பக பூக்களின் நறுமணம் வந்து மூச்சை அடைத்தது. எங்கிருந்தோ மிக சன்னமான வீணை ஓசை மனோகரமான துவனியில் கேட்டது. முகம் மாறினாள் விசித்ரா. குளத்து நீரை கைகளில் அள்ளி பொலிச்சென நளினியின் முகத்தில் அடித்தாள். திடுக்கிட்டு மாயா உலகத்திலிருந்து விடுபட்டவள் போல விழித்தாள் நளினி. உடைகளை எடுத்து மேலே சுற்றி போட்டுக்கொண்டு நளினியின் கையை பிடித்து எழும்பி தரதரவென இல்லத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் விசித்ரா. அவள் முகத்தில் வெள்ளமாய் வியர்வை. ஏய் ஏய், என்னடி இப்படி எடுத்துட்டு போற? மெதுவா போ. கையை உதற முயன்றாள் நளினி. விடாமல் அவள் கையை கெட்டியாய் இழுத்து கொண்டு ஓடினாள் விசித்ரா. இதமான தென்றலாய் வீசிய காற்று இப்போது சற்று விசையுடன் வீசியது. அவர்களை ஓட விடாமல் தடுத்தது. புயல் போல வீசிய காற்றின் ஊடே தடுமாறி விழுந்தனர் இருவரும். அவர்களை சுற்றி யாரோ உரக்க சிரிக்கும் சப்தம் பல விதங்களில் எதிரொலித்தது. பாலைப்பூவின் மனம் குப்பென்று வீசியது. வீணையின் நாதம் மிக அருகில் கேட்டது. விசித்ராவும் நளினியும் மிரண்டனர். விசித்ரா தாமதிக்காமல் எழுந்து தோழியை எழுப்பி இழுத்து கொண்டு ஓடினாள். மரங்கள் எல்லாம் பேயாட்டம் போட்டவாறு ஆடின. இதற்குள் மனையின் பின்கட்டுக்கு ஓடி வந்து உள்ளே நுழைந்தனர் இருவரும். அலைய குலைய ஓடி வந்த இருவரையும் பார்த்து வேலைக்கார பெண்கள் பதட்டத்துடன் புரியாமல் விழித்தனர். ஓடி வந்த வேகத்தில் சொத்தென பின்கட்டு திண்ணையில் உட்கார்ந்து மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கினர் இருவரும். சமையல் கட்டில் வேலையை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த வினதையம்மாளுக்கு தகவல் பறந்தது. தகவல் சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொண்டான் மனையின் வேலைக்காரன் முத்தையன். அவன் சொன்னதை கேட்டு பதட்டத்துடன் பின்கட்டுக்கு ஓடி வந்து பார்த்தார் வினதையம்மாள். திண்ணையில் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அமர்ந்திருந்த இளம்பெண்கள் இருவரை பார்த்ததுமே அவர் முகத்தில் கலவரம், பலவித உணர்ச்சிகள் தாண்டவமாடின. அத்தியாயம் 7. முழங்கால்களை கட்டி கொண்டு அமர்ந்தவாறு யோசனையில் அமர்ந்திருந்தாள் நளினி. நடப்பது எதுவுமே சத்தியமாய் அவளுக்கு புரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு குளக்கரையில் நடந்தது அவனுக்கு மிக ஆச்சரியத்தையும் பயத்தையும் தந்தது. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தன்னை சுற்றி? கடந்த சில நாட்களாக தான் தன்னிலையிலேயே இல்லை என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. விசித்ரா வேறு அறைக்கு சென்று விட்டாள். தனியாக படுத்துக் கொள்ளுங்கள் மக்களே என்று விட்டார் அத்தையம்மாள். எதையோ நினைத்து அவர் பயப்படுகிறார் என தெரிந்தது. ஆனால் எதற்காக? அறைக்கு வந்த தோழியிடம் அந்த கேள்வியை கேட்டாள். சில வினாடிகள் மௌனமாய் இருந்த விசித்ரா பின் மெதுவாக பேசினாள். அவங்க பயப்படுறதுக்கு காரணம் உண்டு நளின். அது மட்டுமில்ல, நாம் அன்னைக்கு வழியில் பார்த்தோமே என் தோழி மாதவி, அவளுடைய அந்த நிலைமைக்கும் காரணம் இந்த விஷயந்தான். அதாவது அவன்தான் அதுக்கு காரணம். நளினி நிமிர்ந்தாள். அவன்னா யாரு? அவன் காதலன் தானே அதுக்கு காரணம்? ஆமாம், அவன் அவளுடைய மானசீக காதலன். அவனை நினச்சி தான் மாதவி பிராந்தாயி. என்னடி சொல்கிற? மானசீக காதலனா? அவளுக்கு மட்டுமில்லை, நம்மளை மாதிரி பல பெண்களுக்கும் தான். அவன்தான் கந்தர்வன். சொல்லிவிட்டு நிறுத்தினாள் அவள். அதை சொல்லும்பொழுது விசித்ராவின் குரல் மிக மிக மெதுவாக உச்சரித்தது. கந்தர்வன்.
சுற்றுமுற்றி பார்த்து கொண்டாள். கந்தர்வனா? யூ மீன் கதைகளில் சொல்லப்படுற கற்பனை கேரக்டரா? ஆமாம், ஆனால் அது கற்பனை அல்ல, நிஜமானோ. விசித்ரா சொல்ல சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள் நளினி, கண்களில் நீரே வரும் அளவுக்கு. விசித்ரா தோழியை குழப்பமுடன் பார்த்தாள். சொன்னால் பயப்படுவாள், பதட்டப்படுவாள் என பார்த்தாள். இது ஜோக் சொன்ன மாதிரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாளே. ஏய், நான் இப்போ என்ன ஜோக்கா சொன்னேன்? இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற? கோபத்துடன் தோழியை உலுக்கினாள் விசித்ரா. பின்ன என்ன, ஜோக் தானே அடிச்ச? கந்தர்வனா? அவன்தான் நம்ம மாதிரி பெண்கள் பைத்தியமா தெரிய காரணம்னு சொன்னா சிரிக்காம என்ன செய்ய? ஒரு புராண காலத்து கேரக்டரை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அடிச்சு விடுறையே, அதை நினைச்சா எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லிவிட்டு சிரிக்கும் நளினியை வெறித்தாள் விசித்ரா. பின் எதுவும் பேசாமல் அவள் அருகே கட்டிலில் அமர்ந்தாள். நளினியின் கரங்களை பற்றினாள். நளினி சிரிப்பதை நிறுத்திவிட்டு தோழியை பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. நளினி பதறினாள். ஓ மை காட், விச்சி, ஏன்பா அழற? நான் நம்புறேன், கந்தர்வன் இருக்கான், நம்புறேன், அதுக்கு ஏன் அழற? கண்ணீருடன் தலையாட்டி பேசினாள் விசித்ரா. இல்ல நளின், உனக்கு தெரியாது. இது ஒரு கந்தர்வ க்ஷேத்திரம். இந்த பகுதிக்கு அவன்தான் அதிகார மன்னன். அவன் நினைச்சா எந்த கன்னி பெண்ணையும் மிகச் சுலபமா அவன் வலையில வீழ்த்தி அவளை தன் வசப்படுத்த முடியும். அப்படி ஒரு கன்னி பெண் கந்தர்வனால வசியப்படுத்தப்பட்டா அதன் பிறகு அவள் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டா. கல்யாணம் என்ற பேச்சு அவள்கிட்ட எடுபடாது. எப்பவும் தனிமை தான் அவளுக்கு வேணும். பூட்டி அறைக்குள்ள தனியா பேசிக்கிறதும் சிரிக்கிறதுமா இருப்பாங்க. தனி உலகத்திலையும் கனவுலையும் மிதப்பாங்க. தன் உலகத்துல தானும் கந்தர்வனும் மட்டும்தான் நினைச்சு வாழ்ந்து உண்ணாம உறங்காம ஒரு மானசீக ரோகியாகி ஊரார் பேச்சுக்கு ஆளாகி கடைசியில சிரிச்சுக்கிட்டே செத்து போவாங்க. அதை நான் பக்கத்துல இருந்து கண்கூடா பார்த்துருக்கேன். அது வேற யாரும் இல்ல, என் சொந்த சகோதரி பார்கவி. எனக்கு இன்னொரு அம்மாவா இருந்த என் அக்கா பார்கவி. சொல்லிவிட்டு முகத்தை மூடி கதற தொடங்கினாள் விசித்ரா. விக்கித்து போய் கதறி அழும் தோழியையே பார்த்து கொண்டிருந்தாள் நளினி. பின் மெதுவாக கேட்டாள். நீ சொல்றது உண்மையா? உனக்கு ஒரு அக்கா இருந்தாங்களா? என்று தலையாட்டியவள் ஒரு நிமிஷம் இரு என்று விட்டு அந்த அறைக்குள்ளிருந்த அலமாரியினுள் இருந்து ஒரு பழைய டைரி எடுத்தாள். அது கிட்டத்தட்ட 11 வருடம் முந்தைய டைரி. கருப்பு நிற பளபளப்பான கவருடன் இருந்தது. இந்தா, இதை படிச்சு பாரு. இது என் அக்கா பார்கவியோட டைரி. அவள் எழுதும் போதெல்லாம் நான் பக்கத்துல தான் இருந்தேன். இதை பற்றி, டைரியை பற்றி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அக்காவுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவங்க என்னை இந்த ஊர்லேயே இருக்க விடலை, வெளியூர் அனுப்பிட்டாங்க. அவள் ஞாபகமாக நான் அவளுடைய டைரியை தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போது எனக்கு இதை படிக்க விவரம் போதலை. ஆனால் ஒரு நாள் இந்த டைரியில் இருந்த விஷயம் எனக்கு புரிய வந்தப்போதான் அக்கா ஏன் பைத்தியமாகி செத்தா, மாதவி ஏன் இன்னும் மானசீக ரோகியாகி திரியிறான்னு புரிஞ்சுது. அவள் சொல்வதை கேட்டுவிட்டு அந்த டைரியை மெல்ல புரட்டினாள் நளினி. முன்பக்கத்தில் பார்கவி என்று கருப்பு நிற மையினால் மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் அழகாக எழுதப்பட்டிருந்தது. 2-3 பக்கங்கள் வெற்றுத்தாளாக இருந்தன. அடுத்த பக்கத்தில் ஒரு அழகிய இளைஞனின் ஓவியம். அதை பார்த்ததும் திகைத்து போனாள் நளினி. கிட்டத்தட்ட நளினியின் கனவில் பார்த்த அதே உடைகள் மற்றும் சாயல். ஆனால் கண்களும் முகமும் சற்று வேறுபட்டன. ஒரு பக்கத்தை புரட்டினாள். இன்று நான் அவனது குரலை கேட்டேன். அந்த குரலுக்குத்தான் எத்தனை இனிமை. இன்னொரு பக்கத்தில், இன்று அவனது அருகாமையை உணர்ந்தேன். என் தவம் பலிக்குமா? அவனை நேரில் நான் எப்பொழுது பார்ப்பேன்? இன்னொரு பக்கத்தில், நான் +2வில் தேரவில்லை. அப்பா என்னுடன் பேசவே இல்லை இதுவரைக்கும். அது கிடக்கட்டும், என் மனம்தான் என் வசத்திலேயே இல்லையே. இன்று ஞான் கந்தர்வன் படம் பார்த்தேன். என் கந்தர்வ காதலன் அந்த கதாநாயகனை விட அவ்வளவு அழகு. இன்னொரு பக்கத்தில், என் காதலன் என்னை தன் கந்தர்வ உலகத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறியுள்ளான். நான் அங்கே செல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை. படிக்க படிக்க நளினியின் புருவங்கள் உயர்ந்தன. அத்தியாயம் 8. விசித்ரே, கொஞ்சம் பதுக்க போயால் மதி, கீழே விழுந்துட போற. 17 வயது அக்கா பார்கவியின் குரலை தொடர்ந்து ஹே என்ற இறைச்சலோடு வயல் பரப்பில் ஓடினாள் 9 வயது விசித்ரா.
வெள்ளை பட்டு தாவணி உடுத்தி நீல கூந்தல் காற்றில் அலைப்பாய, கால்களில் கொலுசொலிக்க, கையில் அர்ச்சனை கூடையுடன் கோவில் சிற்பம் ஒன்று நடந்து வருவது போல் இருந்தது பார்கவியின் தோற்றம். சந்தனமும் குங்குமமும் கலந்த நிறம், வட்ட நிலாமுகத்தில் சந்தனக்கீற்று, இயல்பாகவே சிவந்த ஈர உதடுகள், சங்கு கழுத்து, கச்சிதமான உடலமைப்பு என பிரம்மன் படைத்த உயிருள்ள சிற்பம் போல விளங்கினாள் பார்கவி. இவர்கள் இருவர் பின்னாலும் அத்தை வினதம்மாள் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். முன்னாடி செல்லும் தன் சகோதரனின் பெண் மக்கள் இருவரையும் பார்த்து ரசித்தவாறே நடந்து கொண்டிருந்தாலும் பறந்து விரிந்த வயல் தோப்பையும் ஒரு பார்வை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தார். வேலை செய்து கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் அவரை பார்த்து வணக்கம் வைத்து கொண்டிருந்தனர். அதில் சில இளவயது ஆட்களின் பார்வை ஒரு குளிர் தென்றலாய் வினதம்மாளின் முன்னால் தங்கையை பிடித்தபடி நடந்து கொண்டிருந்த பார்கவியையே இமைக்காது பார்த்து கொண்டிருந்தது. வினதையம்மாளும் கவனித்தார். இதற்குள் பார்கவியை பார்த்து கொண்டே தேங்காயை மட்டை உரித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் தவறுதலாக விரலை வெட்டி கொண்டான். ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. கதறி துடித்தான் அவன். ஆட்கள் அவனை நோக்கி ஓடினர். ஹோ, ஜோலியில் கவனம் இல்லைங்கில் இதுதன்னே நடக்கும். அவனை வைத்தியரிடம் கூட்டிக் கொண்டு போய்க்கோ என உத்தரவிட்டுவிட்டு இமைகள் படபடக்க பதறியபடி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பார்கவியையும் விசித்ராவையும், எந்தா வேடிக்கை, முன்னோட்டு போய்க்கொலாம் என அதட்டி அழைத்து கொண்டு போனார் வினதையம்மாள். மாலை விளக்கு வைக்கும் சந்தியா வேளை. துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றிக்கொண்டிருந்தாள் பார்கவி. அருகில் அக்காவின் தாவணியை பிடித்தவாறு விசித்ரா. வராந்தாவில் நின்று எட்டி பார்த்தபடி குரல் கொடுத்தார் வினதையம்மாள். பார்கவி, வாம்மா, நேரம் இருட்ட ஆரம்பித்தாயிட்டது. ரொம்ப நேரம் வெளியே நிற்கண்டா. அவரது பார்வை தூரத்தில் தெரிந்த பரம்புக்காவு எனப்படும் தோட்டத்து நிலத்தை ஒட்டி அமைந்திருந்த ஒரு சிறு கோவிலை பார்த்தபடி இருந்தது. மளமளவென இருட்டு கட்டியது. குழு குழுவென்று மாலை காற்று இதமாய் தழுவி சென்றது. தோப்பின் தென்னை மரங்கள் இலைகள் ஒரே ரீதியில் காற்றுக்கு சலசலத்து ஆடிக்கொண்டிருந்தன. விளக்கு ஏற்றிவிட்டு படிகளை கடந்து வீட்டினுள் நுழைந்தாள் பார்கவி. அவள் பின்னாலேயே விசித்ரா. ஹோ, എന്താ ഈ കൊച്ചു പെൺകുട്ടി, നിന്റെ പിന്നാടി തന്നെ എത്ര നേരമും ഉണ്ടല്ലോ എന്റെ കുഞ്ഞുമോളെ என்றவாறு விசித்ராவை தூக்கினார் அப்பா அச்சுதன் நம்பூதிரி. தன்னுடைய 2 மகள்களின் போரிலும் அவருக்கு கொள்ளை பிரியம். அச்சா என தகப்பனின் கழுத்தை கட்டி கொண்டாள் விசித்ரா. എന്റെ മോളെ എവിടെ പോയി? ഞാൻ ചേച്ചിയുടെ തുളസി മാടത്തിൽ വിളക്ക് ഏത്ത് പോയി അച്ഛാ. ഹോ, நல்ல கொச்சுக்குட்டி என்ற மோள் என்றவர் பார்கவியை கனிவுடன், என்னம்மா, பரீட்சைக்கு தயாராயிட்டியா என்றார். ஓ, ஞான் எப்பவோ தயாரச்சா. இந்தா என்றபடி மகளின் கையில் ஒரு அச்சிடப்பட்ட தாளை நீட்டினார். குழப்பத்துடன் வாங்கினாள் பார்கவி. எந்த அச்சா இது என்றபடி வாங்கி பார்த்தவள் முகம் குபீர் என ஒரு மலர்ச்சிக்கு போனது. என்ன அது என்றார் அத்தையம்மாள் எட்டி பார்த்து கொண்டே. +2 முடிச்ச பிறகு அவள் விவசாயத்துறையில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாள் இல்லையா, அதற்கு தான் விண்ணப்பம் வாங்கி வச்சிருக்கேன். கோவை வேளாண்மை கல்லூரியில் அட்மிஷன் உறுதியாகிடுச்சு. விண்ணப்ப படிவம் நிரப்பி கொண்டு தர சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கிற மதிப்பெண் நம்ம பொண்ணு பார்கவி வாங்கிடுவா. என்ன பார்கவி என்றார் அச்சுதன் மகளை பார்த்து. ஹோ, சத்தியமாயிட்டு ஞான் நல்ல மார்க் வாங்குவேன் அச்சா. வளர நன்னி அச்சா என்ற மகிழ்வுடன் தகப்பனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மாடியில் தன் அறைக்கு துள்ளி ஓடும் மகளை பார்த்தவாறு நின்றிருந்தார் அச்சுதன். அவர் கண்கள் பனித்திருந்தது. என்ன அச்சுதா, நீ அவளை மேற்கொண்டு படிக்க வைக்க நினைக்கிறையா? கல்யாணம் பண்ணி தந்துடலாம் அச்சுதா. வயதுக்கு மீறிய வளர்ச்சியுடன் இருக்கிறாள் பெண். அக்கா, அவளுக்கு இப்போ 18 கூட ஆகலையே. 21 வயதில் பண்ணி கொள்ளலாமே. அதுவரை அவள் விருப்பப்பட்ட படிப்பை படிக்கட்டும், என்ன அவசரம் என்று நகர்ந்து விட்டார் அவர். 90 மதிப்பெண்களுக்கு மேல் எடுக்கும் தன்னுடைய மகள் +2வில் தேரவே போறதில்லை என்று பாவம் அப்போது அவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அத்தியாயம் 9. புத்தகப்பையை சுமந்தபடி நடந்து கொண்டிருந்தது அந்த குமரிகள் பட்டாளம். 3 பேர் 4 பேர் 2 பேராக சிரித்து பேசியபடியே நடந்து கொண்டிருந்தனர் யுவதிகள். அந்த கூட்டத்தில் தனித்து நடந்து வந்து கொண்டிருந்தனர் பார்கவியும் சுபாவும். இருவருமே நெருங்கிய தோழியர். இருவரது தகப்பன்மாரும் ஒரே வேத பாடசாலையில் பயின்றவர்கள், நண்பர்கள். அவர்களது நட்பு மகள்கள் வரை தொடர்கின்றது. நீ சொல்றது உண்மையா? கேள்வி முகத்துடன் தோழி சுபாவை பார்த்து கேட்டாள் பார்கவி. ஹே, ഞാൻ சத்தியம் പറഞ്ഞു, ഞാൻ நேரில் கண்டு என்றாள் ரகசிய குரலில். யோசனையில் இருந்தவள் பலமாக மறுத்து தலையசைத்தாள். இல்ல,
நான் நம்ப மாட்டேன். பார்கவி சொல்ல சுபா அலட்சியமாய் உதட்டை சுழித்து சிரித்தாள். அவளது தெற்றுப்பல் தெரிந்தது வெளியே. சற்று ஒடுங்கினார் போல இருக்கும் சுபாவின் முகத்திற்கு தெரித்தது போன்ற அந்த பெரிய தெற்றுப்பல் சற்று ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனாலும் சுபா லட்சணம்தான். ஆனால் பார்கவியுடன் வரும்பொழுது அவளுடைய லட்சணம் அடிபட்டு போனது. இதில் பார்கவியிடம் சற்று பொறாமையும் தன்னிடம் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உண்டு இவளுக்கு. இல்ல, நீ சொன்னது நம்புற மாதிரியே இல்ல. உண்மையிலேயே கந்தர்வன்னு ஒருத்தன் இருக்கானா? அவன் உன்னை தேடி தினமும் வரானா? மீண்டும் கேட்டாள் பார்கவி. அட ஆமாம் பாரு, என் அப்பா மந்திர வித்தகர். அவர்கிட்ட இருந்த ஓலைகளில் கந்தர்வ மந்திரம் இருக்கு. அதில் எழுதின மாதிரி பூஜை செஞ்சு முறையா உபாசிச்சா கந்தர்வ தரிசனம் கிடைக்கும்னு போட்டிருந்தது. நானும் விளையாட்டா ஒரு நாள் அச்சனும் அம்மையும் வீட்டில் இல்லாத திவசங்களில் ராத்திரியில் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இது மாதிரி 15 நாட்கள் செஞ்சேன். கடைசியா பௌர்ணமி அன்னைக்கு கந்தர்வன் வந்தான். அடா அடா, என்ன அழகு, என்ன தேஜஸ், என்ன கவர்ச்சி! அப்படி ஒரு அழக வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. நம்ம ஊரு நடிகர்கள்லாம் மாத்திரம். போன மாசம் ஒரு சினிமா பார்த்தோமே, டைரக்டர் பத்மராஜனோட படம் ஞான் கந்தர்வன். அதுல நடிச்ச ஹீரோவை விட உண்மையான கந்தர்வராஜன் அழகோ அழகு. அவன் வரும்போது தகதகன்னு ஒரே ஜொலிப்பு. சுற்றிலும் சுகந்த பூக்களோட நறுமணம். பாலைப்பூ, சண்பகம், தாழம்பூன்னு அப்பப்பா என்ன ஒரு சுகந்தம் தெரியுமா? உன் அறைக்கு வந்தானா? உண்மையாகவா? கண்களை கொட்டி அப்பாவியாக கேட்டாள் பார்கவி. பின்ன ஞான் தன்னை அவனை உபாசிச்சேன். என் அறையில் தன்னை உபாசனை நடந்தது. இரவு என் முன்னாடி வந்து நின்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டான். அப்பா, என்ன ஒரு மதுரமான கவர்ச்சி சொட்டும் குரல்! கந்தர்வனை பற்றிய தன்னுடைய பாட்டி சொன்ன கதைகளை அளந்து விட்டு கொண்டிருந்தாள் பார்கவியிடம். அவன் கையில ஒரு வீணை இருந்தது. என் அருகில வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சான். பாட்டெல்லாம் பாடினான். அம்மா, நான் மயங்கித்தான் போனேன். காலையில தான் கண் விழிச்சேன். எழுந்து பார்த்தப்போ என சொல்லிவிட்டு போலி வெட்கத்துடன் சிரித்தாள் சுபா. ஏ சுபே, என்ன என்றாள் ஆர்வத்துடன் பார்கவி. இளம் பெண்களுக்கே உரிய கௌமார பருவத்தில் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் கொண்ட கேள்வி. சி பொடி என வெட்கப்பட்டு முடித்து கொண்டாள் சுபா. அவளுக்கு தெரியும், எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் இவளுக்கும் உண்டென. தன்னை விட அழகி, தன்னை விட படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கும் பார்கவியை இந்த மாதிரி பலதும் சொல்லி ஏமாற்றுவதில் சுபாவுக்கு அவ்வளவு ஆனந்தம். இது மாதிரி தோழியர்களும் இருக்கத்தானே செய்வார்கள் என்ன? இல்லாததை இருப்பதாக ஜோடனை செய்து சொல்வதில் மற்ற தோழியரை விட பார்கவி சுபாவை நம்பியதால் அவள் சொன்ன பாட்டி கதைகளை உண்மை என நம்பிவிட்டாள். அதன் விளைவு, அன்று மாலை வரும்பொழுது அவள் மற்றவர்களிடமிருந்து பிரிந்து கந்தர்வ கோவிலினுள் நுழைந்தாள். காற்று மெல்ல வீச தொடங்கியது. மர இலைகள் சலசலத்தன. அமைதியான அந்த காவினுள் சிறு மண்டபம் போன்ற அமைப்பு. அதனுள் ஒரு கந்தர்வனின் 5 அடி உயர கருங்கல் சிலை. அந்த கோவிலை நெருங்கி சிலையை உற்று பார்த்தாள் பார்கவி. அழகாகத்தான் இருந்தது அது. உதட்டில் சிறு புன்சிரிப்புடன் அதுவும் அவளை உற்று பார்ப்பது போல் தெரிந்தது. நீதான் கந்தர்வனா? அவள் இளமனதில் கேள்வி பிறந்தது. உனக்கு என் போன்ற அழகான இளம் பெண்களைத்தான் பிடிக்குமாமே? அப்படியா? உன்னை நாங்கள் உபாசித்தால் உடனேயே உன் சாநித்தியம் கிடைத்து விடுமாமே? உண்மையா? நானும் உன்னை உபாசிக்கட்டுமா? இவ்வளவும் கேள்விகளாக அவள் உள்ளத்தில் பிறந்தன. அப்பொழுது, நீ அழைத்தால் நிச்சயம் நான் வருவேன் என்ற குரல் கேட்டது அவள் காதுக்குள். சட்டென வியர்த்தாள் பார்கவி. இனிய நண்பர்களே, இந்த கதையினுடைய அடுத்த பாகத்தை கூடிய சீக்கிரத்தில் பதிவிடுறேன். கதை நிலவோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.